ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இந்த சேனல்ல நிறைய நமக்கு பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டு வரோம், நல்லா செஞ்சு பயன்பெற்று வரீங்க. அந்த வரிசையில அடுத்தது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி பார்க்கலாம். என்னன்னா, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையும் செஞ்சு பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான பிராக்டிஸ் என்னன்னா கண்களுக்கான சிறப்பான ஒரு பிராக்டிஸ். இப்போ வரக்கூடிய காலங்களில் நிறைய மக்கள் நிறைய மொபைல்ஸ் நிறைய பாக்குறாங்க, நிறைய கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றாங்க, லேப்டாப் ஒர்க் பண்றாங்க, இது மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு. இதனால் கண்ணில் நிறைய பாதிப்பு ஏற்படுது. இந்த பிராக்டிஸ் எல்லாம் பண்ண அந்த கண்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் புரை இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு அந்த பிராக்டிஸ் இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல இடது கையில உங்க இனிஷியல், உங்க பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு எப்போதும் போல ஒரு 10 சாதாரண மூச்சு மெதுவாக விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்போதும் போல உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்களுடைய குருமார், உங்களுடைய குல தெய்வம் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இதை தொடங்குறோம். எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த பாருங்க, இந்த சுண்டு விரலை கட்டவர்களுக்கு கீழே டச் பண்ணுவீங்க. இந்த மோதிர விரலை கட்டவர்களோட கீழ் கோட்டில் டச் பண்ணுவீங்க. நடு விரல நடு கோட்டில் டச் பண்ணீங்க. ஆள்காட்டி விரல இந்த கட்டவரலுக்கு கீழே டச் பண்ணீங்க. அவ்வளவுதான். கட்டவரல் கீழே தெரியுதுங்களா? கட்டவரல் கீழே டச் பண்ணீங்க. ரைட். ஸோ இதுலயும் அது மாதிரி கீழ்கோடு, நடுக்கோடு, கட்டவரல் கீழே, எப்படி கட்டவரல். ரைட். இது பொசிஷன். இந்த பொசிஷனை நீங்க அப்படியே தொடையில வச்சுட்டு தோள்பட்டைகள் தளராக வச்சுட்டு கண்கள் முடியபடி 10 நிமிஷம் சன்ன ரக மூச்சு மெதுவா விட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. காலையில 10 நிமிஷம், மாலையில 10 நிமிஷம் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா கண்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான புத்துணர்ச்சி கிடைக்க ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த கண் சோர்வு இல்லாம இருக்கும். கண்கள் அந்த பிபி எல்லாம் வராம, பிரஷர் இல்லாம இருக்கும். ஸோ ரொம்ப சின்னவங்களுக்கு பெரியவங்க இது பிராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப அவசரப்படாம சன்னரக மூச்சுல மெதுவா செஞ்சுட்டு வாங்க. அதை தவிர உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நீங்க எடுக்கும்போது கண்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ இதை ரெகுலரா பண்ணுங்க. கண் பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.